friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டே இன் மை லைஃப் vlog தாங்க. ஸோ வாங்க அது என்னோட வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and Happy New Year and Happy New Year. இன்றைக்கான டே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் vlog தான். ஏன்னா நாங்கள் கிறிஸ்மஸ்க்காக ஒரு சிம்பிள் டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்கோம் குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து. பட் எப்போவுமே ஒரு ப்ரீ பிளான்டு 1 வீக் பிஃபோரே பண்ணிவிடுவோம். கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லாம் போனதுனால அன்றைக்கி தான் பண்ண முடிஞ்சுது. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்டார் அழகாக நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ லானில் வந்து ஸ்டார் அழகாக ரெடி பண்ணி வச்சோடனே அந்த டெக்கரேஷன் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ப்ளூ வித் அந்த ஒயிட் காம்போவோடு பார்க்கும் போது அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ இந்த ஸ்டாரை முடித்த உடனே நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ அப்புறமா அந்த குடில் ரெடி பண்ணலான்ட்டு போயிருந்தோம். ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு இடத்துல வச்சுருந்தேன். போன வாட்டி லானில் வச்சுருந்தேன். ஸோ இந்த வாட்டி நம்ம இந்த புத்தா பிளேஸில் ரெடி பண்ணலான்ட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட் நம்ம எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சிடணும். அப்புறமா கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த இடத்த பக்கவாக க்ளீனிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த டேபிளில் உங்களுக்கு செட் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கும்ன்ட்டு எல்லாமே அடுக்கி வைக்கிறதுக்கு நாங்கள் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். இந்த குடில் இந்த வாட்டி ரீசெண்டாக இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கார்ட்போர்ட் டைப்லேயே கிடச்சிது. 145 சரவணாவில் வாங்கியிருந்தேன். ரொம்ப ஈஸியாக செட் ஆகிடுச்சு இது. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. கிறிஸ்மஸ்னாலே குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செலிப்ரேஷன் சொல்லலாம். பிகாஸ் அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கிடைக்கும், சாண்டா கிளாஸ் வருவாங்கன்ட்டு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு அழகாக பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக மட்டுமே டெக்கரேஷன் நாங்கள் பண்ணுறது. ஸோ அந்த குட்டி குட்டியாக அந்த சிலைகள் எல்லாம் அழகாக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது. ஸோ இந்த செலிப்ரேஷன் வந்து உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெக்கரேஷனும் உங்களுக்கு பிடிக்கும்ன்ட்டு நம்புகிறேன். இந்த பக்கம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ரொம்ப சிம்பிள் டெக்கரேஷன் தான். இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி பண்ண போகிறோம். கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்திங்கன்னா பக்கத்துலேயும் ஸ்டூல் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதில் ஹேங்கிங்ஸ் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதை வந்து போன இயரே ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அந்த ஹேங்கிங்ஸ் தான் குட்டி ஒன்றா மாட்டி வச்சுட்டு இருந்தாங்க. குட்டீஸ் கூட சேர்ந்து அழகாக லைட் டெக்கரேஷன் ஓரளவுக்கு எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு ஓவரால் லுக்கை நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த கப் கேக் வந்து குட்டீஸ் வந்து கிறிஸ்மஸ் அதுக்காக வச்சுருந்தேன் அப்படின்ட்டு அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பிளேஸ் தான் அவங்களுக்கு கிஃப்ட்டும் வைக்கணுமா. இந்த கேக் எடுத்துக்கணுமா அப்புறமா இல்லை கிஃப்ட் வைக்கணும்ட்டு அவங்களோட ஒரு குட்டி கான்செப்ட் அது. யார் தேட்ரு எங்கே வருவார்? ஸ்கைலேருந்து வருவாங்களா? வெரி குட். சரி பார்ப்போம். யாரோ பயங்கரமாக ரெடியாக இருக்காங்களே. என்ன போட்டிருக்கீங்க? வா, என்னடா இது? சாண்டா கிளாஸை கேட்டு கேட்டு நீங்களே சாண்டா கிளாஸ் ஆகிட்டீங்களா? சாண்டா கிளாஸ் கண்ணுக்கிட்ட என்ன இருக்குது? சாண்டா கிளாஸ் சரி பண்ணிட்டுங்க. சாண்டா கிளாஸ் இந்த பேப்பர் உள்ள மாட்டிக்கிட்ட குட்டிமா. மீச இருக்கா? எவ்வளோ பெரிய மீச! ஓ மை காட், எவ்வளோ பெரிய மீச! சூப்பர். பெரிய மூக்கா இருக்கு. இன்னும் மூக்கு இவ்வளோ பெருசா இருக்குது. 3 மூக்கு இல்லடா, இது இதான் மூக்கு. டிக்கால் என்னடா செல்லம்? கிறிஸ்மஸ் தாத்தா வளர்க்க 100 days ஆயிருக்கும். 100 சரி, அப்போ நீங்கள் 2 பேரும் எங்கள் வீட்டு கிறிஸ்மஸ் தாத்தாவா வந்துருங்க.
சாண்டா கிளாஸ், குட்டி சாண்டா கிளாஸ், பெரிய சாண்டா. நீ திரும்ப இந்த கண்ணை இது பண்ணுற, சரி பண்ணுற அது. இந்த சாண்டா கிளாஸ் மாஸ்க் வந்து நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதுவும் குட்டீஸ் போட்டுக்கிட்டாங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ அவங்க ரைம்ஸ் பாட அழகாக வந்து டான்ஸ் ஆடிட்டே வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கிளிப்பிங்லாம் உங்களுக்கு நான் ஏற்கனவே வந்து ஃப்ரைடே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். பட் டீட்டெயில்டாக எப்படி பண்ணோன்றது உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ நான் அதில் போட்டிருக்கேன். நாங்கள் போய் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் வந்து என்னோட டெக்கரேஷனில் பிடிச்சிருக்கான்ட்டு சொல்லுங்கள். ஓகே சாண்டா கிளாஸ், குட்டி சாண்டா கிளாஸ், பெரிய சாண்டா கிளாஸ். ஓகே, நீங்கள் வந்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஓகே, நாங்கள் போய் எங்கள் டெக்கரேஷனை பார்க்குறோம். ஹாய். ஸோ டெக்கரேஷன் முடித்த உடனே அன்றைக்கி டின்னர் பார்த்திங்கன்னா பாவ் பாஜி மசாலா பண்ணலான்ட்டு யோசிச்சு வச்சுருந்தோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், பட் ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் பார்த்திங்கன்னா காய்கறியில் நம்ம குக் பண்ணிட்ட பிறகு நல்ல ஒரு ப்ரெட்டோடு சேர்ந்து சாப்பிட்றது தான் இந்த பாவ் பன் சொல்லுவாங்க பாருங்கள். அதில் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுனால காலிஃப்ளவர், கேரட், பட்டாணி, அப்புறம் உருளைக்கிழங்கு இது மட்டும் தான் போட்டிருந்தேன். நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணலாம். இது எங்களுக்கு கரெக்டாக இருக்கும்ன்ட்டு இதை குக் பண்ண போகிறோம் ஒரு 4 to 5 விசிலுக்கு. அப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் போட்டு கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேன். ஆனியன்ஸை ஒரு 2 ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சமாக சில்லி, அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்க போகிறோம். ஸோ இது ஒரு சிம்பிள் ரெசிபி தான், பட் செம்ம டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தக்காளியும் சேர்த்துட்டேன். நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டிருக்கேன். இதில் அடுத்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த பாவ் பாஜி மசாலா உங்களுக்கு கடையில் கிடைக்கும் பாருங்கள், அதை ஆட் பண்ணுங்கள். அது செம்ம டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இதை நல்லா வதக்கிட்ட பிறகு இந்த குக் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம நல்லா மேஷ் பண்ணி விட போகிறோம். ரொம்ப நல்லா உங்களுக்கு அதை குத்தும் போது நல்லா சாஃப்டாகிடும். ஸோ இதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மத்தில் நம்ம பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அது ஸ்மாஷ் ஆகிறது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ரொம்ப ஈஸியாகிடும், பட் கொஞ்சம் வேலையாக தான் இருக்கும், பட் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். பாவ் பன் உங்களுக்கு கடையில் இந்த மாதிரி கிடைக்குதுங்க. மாடர்ன் பிராண்டி நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதை நம்ம 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு தவாவில் கொஞ்சம் பட்டர் விட்டு அதை மெல்ட் ஆன பிறகு இந்த பன்னை நம்ம சேர்க்க போகிறோம். இந்த டோஸ்ட் பண்ணுறது அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். உங்களுக்கு 2 பக்கம் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். ஸோ டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை ப்ளெயினாக கூட சாப்பிட்லாம், பட் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்து சேர்த்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ பட்டரோடு சேர்க்கும் போது தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப சிம்பிளான பாவ் பாஜி மசாலா என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பரான ஒரு டின்னர் சாப்பிட்டுட்ட பிறகு நாங்கள் நெக்ஸ்ட்டு வேலை பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு ரொம்ப சர்ப்ரைஸான கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. ஸோ அதுதான் அவங்க ரொம்ப ஹாப்பியாக பார்த்துருந்தாங்க. சாண்டா கிளாஸ் வச்சுட்டு போன கிஃப்ட்ஸ் எல்லாமே. என்னடா கிஃப்ட் இருக்கா? ஆனால் நான் இது வாங்கியே வைக்கலடா. நான் வாங்கி வச்ச கிஃப்டே வேறையாச்சு. நான் வேற வாங்கி வச்சிருக்கேன். அந்த கவரில் வச்சிருந்தேனே, அதுதான் என்னோட கிஃப்ட்டு. அந்த ஆரஞ்சு கலர் கவரில் வச்சுருந்தேன்ல. நானா கொடுத்தேன், இதுதான் நான் கொடுத்தேன், அதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கல. என்னென்ன இருக்கு இதில்? மம்மி எனக்கு gift உப்புமா பண்ணுங்க மம்மி. வேலை சொல்லியே கொல்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். நல்லா இருக்கா? இங்க பாரு எவ்வளோ பெரிய டைஸ். இது எப்படி உங்களுக்கு ஏன் இத்தனை கொடுத்துருக்காரு கிறிஸ்மஸ் தாத்தா? உங்களுக்கும் சேர்த்துதான். ஆனால் நான் இது 2 தான் வாங்கிட்டு வந்தேன். கவர் வந்து இப்போ நீ பார்த்தல, இப்போ அந்த கவர்ல இருந்தது. இது யார் வச்சா? செம்மடா. இந்த வாட்டி என்னடா ஒன்று 2 கிஃப்ட்டு பார்த்தா உனக்கு இவ்வளோ கிஃப்ட்டு. இங்கே பாருங்க 2 பேருக்கும் வாட்ச். சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும். இந்த சாண்டா கிளாஸாக இருக்கட்டும், கிஃப்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் தான். பட் குழந்தைங்களுக்கு அது அவ்வளோ பெரிய ஹாப்பினஸ். ஸோ குட்டீஸ் அவ்வளோ
சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட கிஃப்ட்ஸோடு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும் குட்டீஸ்க்கு இந்த ஹாப்பினஸ் எப்போவுமே கிடைக்கணுன்ட்டு நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.